நீங்க ஒரு மன உளைச்சலை உண்டாக்குறீங்க. நீங்க வேண்டான்னு விட்டுட்டு போறவங்களுக்கு வலிக்காதுங்க. நொட்டாங்கையில தட்டிட்டு எனக்கு நீ வேணாம் அப்படின்னு சொல்றவனுக்கு வலிக்காது. ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு, இன்னொருத்தர் அவங்க தேடிக்கிட்டாங்க. ஆனா வேண்டான்னு சொல்லப்பட்டவங்க இருக்காங்கல்ல, என்ன நிராகரிச்சிட்டாங்கன்னு நம்புறவங்க இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்காரர் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டாங்கல்ல சங்கீதாவை, அவங்களுக்கு கடுமையான மன உளைச்சல் இருக்கும், அவமானமா இருக்கும். நம்ம எந்த விதத்துல குறைஞ்சிட்டோம், நம்ம ஏன் இவ்வளவு நிராகரிக்கப்பட்டோம், நம்ம லைஃப் எப்படி போச்சே அப்படின்னு கடுமையான மன உளைச்சல இருப்பாங்க. இந்த சூழ்நிலையில தான் முந்தானத்து கல்யாண வீட்டுக்கு போயிருக்கானுங்க. சரி, இதெல்லாம் முதல் நாகரிகமே இல்லாத வேலைங்க. நீங்க என்ன எதை வேணாலும் பண்ணி தொலைங்க, அதை ஓரமாங்கிட்டு யாருக்கு பேரும் தெரியாம போய் தொலைங்களே. நீங்க இவங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கணுன்றக்காகவே இதை செஞ்சதான் நான் எனக்கு படுதுங்க. இது டிப்பிக்கலா அவங்கள காயப்படுத்தணும்ன்ற நோக்கத்தோடு வன்மத்தோடு செய்யப்பட்ட ஒன்றா தான் நான் பாக்குறேன். இது நேர்மை இல்லை மிஸ்டர் விஜய், இது நேர்மையான விஷயமே இல்லை. அவங்க சொன்ன முதல் குற்றச்சாட்டு பிரைமரியான குற்றச்சாட்டே இப்படி அவர் இருந்துகிட்டாரு, அது எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருந்துச்சு. அதனாலதான் நான் கேட்டேன், அதனாலதான் இப்ப பிரச்சனையில வந்து நிக்கிறோம், அதனாலதான் நான் விவாகரம். இப்ப மூல காரணமே இந்த பிரச்சனை போது நீ என்ன கேட்கறது, நான் என்ன உனக்கு பதில் சொல்றது, நீங்க எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, நான் அப்படித்தான் அப்படின்னு திமிரா செய்யறீங்களா, இல்ல அடிமையா இருக்கீங்களா? ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க இப்படி பண்றது நேர்மையே கிடையாது. இது ஒரு வன்மம் பிடிச்ச சைக்கோக்கள் செய்யக்கூடிய வேலைங்க. ஐயோ, அந்த அம்மா மன உளைச்சல் இருக்கிறாங்க. திரும்ப வந்து இன்னைக்கு எனக்கு தங்க வீடு இல்ல, எனக்கு வீடு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னைக்கு வரையும் சங்கீதா கண்ணியத்தோட நடந்துக்கிறாங்க. ஏன் சொல்றேன், அவங்க நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்த நவம்பர் மாசமா, இப்ப எத்தனை மாசம் ஓடி போச்சு, ஆனா வெளியே தெரியலையே. ஒரு பிரஸ் மீட் வைக்கல, பொது வெளியில எழுதல, பொது வெளியில அதை குறித்து புகார் கொடுக்கல, எதுவுமே பண்ணலையே. சட்ட ரீதி என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அமைதியா இருக்காங்க. இதை வெளியிட்டதே ஒரு கூட இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு பீஸ் ஆதவர்ஜனான்றாங்க. இதை வெளியிட்டு இது திமுகவின் சதி சொல்லி இதுக்கு பின்னாடி ஒரு அரசியலை உருவாக்கி மக்களை அதை வச்சு திரட்டுறதுக்கான வேலையை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா என்ன, அவங்க தலையில அவங்களே மண்ணாளி போட்டுக்குவாங்கல்ல, அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை இவங்களை கூட்டிட்டு திருமணத்துக்கு போகலன்னா சங்கீதாவை திட்டிட்டு கேள்வி கேட்கிற நம்மள திட்டிட்டு முடிச்சிருப்பானுங்க. இப்ப இவங்களை கூட்டிட்டு கல்யாணத்துக்கு போனது அவனுங்களே திட்ட ஆரம்பிச்சுட்டானுங்க. இவங்களை அந்த பயலுக என்ன மாதிரி நேர்ந்து விட்ட பயலுகன்னு புரியல. ஒண்ணு சங்கீதாவை ஆபாசமா அசிங்கமா கேவலமா திட்டுறாங்க, இல்லைன்னா இந்த திரிசாவை போட்டு அசிங்கமா கேவலமா திட்டுறாங்க. ரெண்டுமே தப்பு, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பக்கத்துல நம்ம நிக்கிறோம், அவ்வளவே.